திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே மக்காச்சோளம் விளைச்சல் இல்லாமல் சோடை போனதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பாறைப்பட்டி பகுதியில் சுமார் 100 ஏக்கர் அளவில் பயிரிட்ட மக்காச்சோளம் கதிரில் மக்காச்சோளம் விளைச்சல் இல்லாமல் சோடையாகியுள்ளது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் விடியா திமுக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் திருச்சபைக்கு சொந்தமான பள்ளியை போலி ஆவணங்கள் மூலமாக விற்பனை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபைக்கு சொந்தமான பழமையான TELC விடுவெள்ளி தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளிக்கு குறைவான மாணவர்கள் வந்ததால் இந்த பள்ளி தற்போது மூடப்பட்டு உள்ளது. இந்நிலையில் இந்த பள்ளியின் இடத்தை ஜான் சாமுவேல் என்பவர் போலி ஆவணங்கள் தயார் செய்து சக்தி என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். மேலும் இந்த இடத்தை பத்திரப்பதிவு துறையை சேர்ந்தவர்களின் உதவியோடு சக்தி என்பவர் ரவி என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். இதனால் போலி ஆவணங்கள் மூலம் திருச்சபைக்கு சொந்தமான பள்ளியிடத்தை விற்பனை செய்த பதிவை ரத்து செய்யவும், மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளியின் தாளாளர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த இடத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்து நாங்கள் வாங்கி இருக்கிறோம் என்று சில நபர்கள் வந்து எங்கள் திருச்சபையினுடைய சார்ந்த பள்ளியை அவர்கள் எங்கள் பூட்டை உடைத்து அவர்கள் பூட்டை அங்கு போட்டு வந்தார்கள். அவர்கள் சென்னையிலே ரவி என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு விற்பனை செய்துள்ளார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மது போதையில் லாரியை இயக்கி மின் கம்பத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை அப்பகுதி மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். குடியாத்தம் பகுதியில் சென்னை நோக்கி சென்ற சரக்கு லாரியை அதன் ஓட்டுநர் மது போதையில் இயக்கி மின் கம்பத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த விபத்தில் மின்கம்பம் உடைந்து சாய்ந்த நிலையில் உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து மது போதையில் இருந்த ஓட்டுநரை அப்பகுதியினர் தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவில் விழா மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 11ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. கமுதி அருகே மூலக்கரைப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீ குங்குமகாளியம்மன், ஸ்ரீ கருப்பண்ணசாமி, ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மன் ஆகிய திருக்கோவில்களில் வைகாசி மாத பொங்கல் விழா மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 11ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த 14 காளைகள் மற்றும் 100 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த உலக சாம்பியன் பட்டம் பெற்ற தென்னாட்டு அறிவுமிக்க வீரர்களா நாளைய வரலாறு வெல்ல போவது யார்? நாளைக்கு சிறந்த காலை வீரர்களுக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்காமல் பிளாஸ்டிக் தெர்மாகோல் அட்டையை வைத்து தடுப்பு அமைத்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வாலாஜாபாத் படப்பை நெடுஞ்சாலையில் சாலமங்கலம் ஊராட்சி அருகே பள்ளம் ஏற்பட்டு சாலை சேதமடைந்துள்ளது. இதனால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துகளில் சிக்கி வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இந்த சாலையை சீரமைக்காமல் அதிகாரிகள் பிளாஸ்டிக் தெர்மாகோல் அட்டையை வைத்து தடுப்பு அமைத்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். எனவே சேதமடைந்த சாலையை அதிகாரிகள் உடனடியாக சீரமைக்க வேண்டுமென பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இங்கு உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமானது முறையான பராமரிப்பு இல்லாததால் பாழடைந்து காணப்படுகிறது. இதனால் பயணிகள் அதிக விலை கொடுத்து குடிநீர் வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பழுதடைந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று விடியா திமுக அரசை பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் நகர் பூச்சந்தையில் பாதிக்கு பாதியாக விலை சரிந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த வாரம் வைகாசி முகூர்த்த தினத்தை முன்னிட்டு பூக்கள் விலை பன்மடங்கு உயர்ந்து விற்பனையாகி வந்தது. ஆனால் தற்போது முகூர்த்த தினமாக இருந்தபோதிலும் பூக்களின் விலை பாதிக்கு பாதி வீழ்ச்சியடைந்து விற்பனையாகிறது. கடந்த வாரம் 1000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், 500 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 200 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே சமயம் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மதுரை மாநகர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி TTF வாசன் 2வது நாளாக கையெழுத்திட்டார்.
சாலை போக்குவரத்து விதிகளை மீறியதாக டிடிஎஃப் வாசன் மீது 7 பிரிவின் கீழ் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட இவ்வழக்கில் ஜாமீன் வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்றம் 10 நாட்களுக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி 2ஆம் நாளாக மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்களுடன் வந்த டிடிஎஃப் வாசன் கையெழுத்திட்டார். மயிலாடுதுறையில் திமுகவினரை கைது செய்யாத காவல்துறையினரை கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை நகரில் அமைந்துள்ள தனியார் பிரியாணி கடையில் ஆய்விற்கு சென்ற நகராட்சி பெண் ஊழியர் உட்பட 3 பேரை கடை உரிமையாளரான திமுகவை சேர்ந்த அபில் மற்றும் சிலர் தாக்கியுள்ளனர். இதையடுத்து திமுக பிரமுகர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை ஆளுங்கட்சி அழுத்தத்தால் அவர்களை கைது செய்யவில்லை. இந்த நிலையில் ஒருதலைபட்சமாக செயல்படும் காவல்துறையினருக்கு கண்டனம் தெரிவித்து நகராட்சி ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள 108 சிவாலயம் குளத்தை தூர்வார வேண்டுமென விடிய அரசின் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாபநாசத்தில் 108 சிவாலயம் ராமலிங்க சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் புனித குளமானது கடந்த சில மாதங்களாக நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. மேலும் குளத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து குப்பைகள் நிறைந்து சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுவதால் பக்தர்கள் நீராட முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த குளத்தை தூர்வாரி நீராட வசதி செய்து தர வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானல் பூண்டி நீர்த்தேக்கத்தில் அனுமதியில்லாமல் பரிசலில் சவாரி செய்த ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். தனியார் பள்ளி ஒன்றில் எலக்ட்ரீசியனாக பணிபுரிந்து வந்த ஐசக் என்பவரும் உடன் பணியாற்றும் 3 பேரும் பரிசல் சவாரி செய்துள்ளனர். ஐசக் பரிசலிலிருந்து தவறி விழுந்ததை அடுத்து உடன் சென்ற 3வரும் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளந்திரி கிராமத்தில் கள்ளந்திரி, அம்மச்சியாபுரம், தொப்புலான்பட்டி உள்ளிட்ட 5 கிராம மக்களுக்கு பாத்தியப்பட்ட 5 கோவில் முத்தன் கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாட்டு வகை மீன்களான கட்லா, கெளுத்தி, ஐரை, ரோக் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்து சென்றனர். மழை வேணும், முதல்ல மழை வேணும். எங்களுக்கு எல்லாமே விவசாயம் தான். இந்த ஊரை பொறுத்தளவுக்கு எல்லாமே விவசாயம் தான். அப்போ விவசாயம் செழிக்கணும்னா மழை பெய்யணும். மழையை வேண்டி தான் முக்கியமாக இந்த திருவிழாவை நடத்தப்படுகிறது. எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும். ஜாதி மத வேறுபாடுகள் எல்லாரும் வந்து எல்லா ஜாதிக்கார கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்கே வந்து மீன்பிடிக்கு கொண்டு போகிறாங்க. இது ஒரு 5 கோயில் முத்தன் ஒரு இந்து கோயிலாக இருந்தாலும் கூட மும்மதமும் சம்மதம்ன்ற அளவில் இன்றைக்கி வந்து அத்தனை தரப்பு சமுதாயத்து மக்கள் வந்து மீன் பிடிச்சி அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் இந்த பகுதியே இன்றைக்கி பார்த்தா மீன் குழம்பாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் சாதி மத பேதமின்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏர்வாடி தர்காவில் 850ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இத்தலத்திற்கு வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் வந்து வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில் கொட்டும் முழக்கங்கள், குதிரை நாட்டியம் என சந்தனக்கூடு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சாதி மதங்களை கடந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் வருகையையொட்டி சுற்றுலா பயணிகளுக்கு கெடுபிடி காணப்படுவதால் படகு சவாரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் காற்று வாங்கின. பிரதமர் மோடி 3 நாள் ஆன்மீக பயணமாக கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளார். அவர் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் 2வது நாளாக கன்னியாகுமரி கடற்கரை பகுதிக்குள் நுழையும் சுற்றுலா பயணிகளுக்கு கெடுபிடிகள் விதிக்கப்பட்டுள்ளது. படகு சவாரி செல்ல பல்வேறு கெடுபிடிகள் விதிக்கப்படுவதால் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,000 1175 பேராக குறைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்த பாறைப்பட்டி பகுதியில் சுமார் 100 ஏக்கர் அளவில் பயிரிட்டுள்ள மக்காசோளம் சோடை போனதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.